உங்களுடைய பிஸ்மி கிரியேஷன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா கிரேவி. ஊற வச்ச ராஜ்மாவை 2 வாரத்துக்காக நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இப்போதைக்கு கொஞ்சோண்டு கழுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல தண்ணி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச ராஜ்மாவை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கர்லேயே திரும்ப கிரேவி செஞ்சுக்கலாம். 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். அதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். அதில் நைஸாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். நம்ம அதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஒரு 10 செகண்டுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச விழுது தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2த்தையும் சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது அந்த வேக வச்ச ராஜ்மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கழுவி இதிலேயே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ராஜ்மா மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய ராஜ்மா மசாலா ரெடி. இது சப்பாத்தியோடையும் தோசையோட சாப்பாட்டோடையும் தொட்டு சாப்பிட்லாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் உங்களுடைய பிஸ்மி கிரியேஷன்ஸ்.